நெல்லையில் பாய்ந்து ஓடும் தாமிரபரணி ஆற்றில் அமலை செடிகள் ஆக்கிரமிப்பால் தண்ணீர் சாக்கடையாக மாறி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான ஒரு சிறிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் நாகரீக படிநிலைகளுள் முக்கிய இடம் தாமிரபரணி ஆற்றுக்கு உண்டு என்பது வரலாறு. பொதிகை மலையில் தோன்றி புண்ணிய தீர்த்தங்கள் வழியாக பாய்ந்தோடி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் இடத்தில் கடலில் சங்கமமாகிறது. நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 3 மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்கு இதயமாகவும் திகழும் இந்த நதி தற்போது மாசு அடைந்து வருகிறது. சாக்கடை கழிவுநீர் கலந்து ஒரு சாக்கடை ஆறு போல் இன்றைக்கு மாறி வருகிறது. தன்மான் பொருணை, தன் என்றால் குளிர்ச்சி, மான் என்றால் காடு, குளிர்ந்த காடுகளை பொருந்தி வருகிற இலக்கியங்கள் சொல்லப்படுகிற அந்த தன்மான் பொருணை இன்றைக்கு சாக்கடை ஆறாக மாறி வருகிறது. அனைத்து மக்களுக்கும் வேதனை தருகிறது. மாநகர பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. அது மட்டுமின்றி அமலை செடிகள் ஆக்கிரமிப்பால் நதிநீர் கழிவு நீராக மாசு அடைகிறது. இதனால் ஆற்றில் குளிப்பவர்களுக்கு சரும நோய் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சகதி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அமலைச்செடி. ஸோ தண்ணி ஒரு மாதிரி கழிவாக தான் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தண்ணி சரியான நிலைமையில வரதில்லை. இதை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நல்ல தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்ம தமிழக அரசு இதை ஏற்று இந்த இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கும். இதே நிலை நீடித்தால் தாமிரபரணியின் புகழ்பெற்ற நாகரீக வரலாறு தொலைந்து விடுமென அச்சம் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் உடனடியாக அமலை செடிகளை அகற்றி நதியின் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ராமசுந்தரம்.